பூங்கொடி தலையில தடிமனான கட்டோட கட்டிலில படுத்து கிடக்கா. வீடே ஒரே அமைதியா இருக்கு. அப்போ பார்த்து வாசல்ல இருந்து படபடன்னு ராசாத்தி உள்ள வர்றா. பூங்கொடியோட நிலையை பார்த்ததும் அவளுக்கு கண்ணெல்லாம் அகலமாகிடுச்சு. மனசுக்குள்ள ஒரு சின்ன துரோக சந்தோஷம் இருந்தாலும் அதை டக்குன்னு மறைச்சுக்கிட்டு போலி பரிதாபத்தோட ஓடி வர்றா. ராசாத்தி பதறடிச்சுக்கிட்டு, ஐயையோ பூங்கொடிமா, என்னடி இது கொடுமை, என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே, தலையில என்னடி இவ்வளவு பெரிய கட்டு, ரத்த வெள்ளத்துல மிதந்து போயிருப்ப போலிருக்கே, யார் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினது, எந்த பாவிடி உன் மண்டையை உடைச்சது அப்படின்னு கத்துறா. பூங்கொடி வலியை பொறுத்துக்கிட்டு மெல்லிய குரல்ல, அத்தை மெதுவா பேசுங்க அத்தை, பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல, காலையில கொஞ்சம் தலை சுற்றல் மாதிரி இருந்தது, சமையலறை பக்கமா போகும்போது எதிர்பாராம கால் தடுமாறி கீழே விழுந்துட்டேன், அந்த பக்கத்துல இருந்த கூர்மையான பாத்திரத்துல தலை பட்டுடுச்சு, நீங்க ஏன் அத்தை தேவையில்லாம இப்படி பயந்து போய் கத்துறீங்க அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ராசாத்தி இடுப்புல கைய வச்சுக்கிட்டு, ஏய் பூங்கொடி, என்கிட்டயே கதை அளக்காதடி, காலையில இருந்து இந்த வீட்ல என்ன கூத்து நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, தனியா அடுப்பு வச்சு சமைக்க போன வழக்க வச்சுதானே இந்த வீட்ல பெரிய பூகம்பமே வெடிச்சது, அந்த மீனாட்சி கோபத்துல பாத்திரங்களை தூக்கி எரிஞ்சப்போ வேணுனே உன் மண்டைய பார்த்துத்தானே வீசி இருக்கா, கண்ணெதிரே இவ்வளவு பெரிய காயத்தை வச்சுக்கிட்டு அந்த மாயாண்டி குடும்பத்தை காப்பாத்த என்கிட்டயே பொய் மறைக்கிறியாடி அப்படின்னு கேக்குறா. பூங்கொடி சலிச்சுக்கிட்டு, அட என்ன அத்தை நீங்க, ஆளாளுக்கு ஒரு கதையை உருவாக்காதீங்க, அத்தை கோபத்துல சில சாமான்களை தூக்கி போட்டது உண்மைதான், ஆனா அது என் மேல படணும்னு அவங்க நினைக்கவே இல்ல, எதிர்பாராம அது என் தலையில பட்டுடுச்சு, இதுக்கு போய் பெரிய பிரச்சனை பண்ணாதீங்க, எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும், நீங்க அமைதியா கிளம்புங்க அத்தை அப்படின்னு பதிலடி தர்றா. உடனே ராசாத்தி கோபமா, சின்ன விஷயமாடி இது, பெற்ற வயிறு எரியாதாடி உன்னை இப்படி பார்த்தா, ஒரு பொம்பளை புள்ள தலையை உடைச்சு வச்சிருக்காங்க, இத போய் அசால்ட்டா சின்ன விஷயம்னு சொல்றியே, உன்னை இந்த வீட்ல மகளா வச்சு தாங்குவாங்கன்னு நம்பி அனுப்புனாங்களே, அந்த மாயாண்டியும் மீனாட்சியும் உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்றத பாத்துட்டு நான் சும்மா போவேன்னு நினைச்சியா, இந்த வீட்ல இனிமே ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது பாருடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்படியே வெளிக்கூடத்துக்கு வந்து மீனாட்சியை பார்த்து, ஏய் மீனாட்சி, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, என் அண்ணன் மகளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கீங்க, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, இந்த அநியாயத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும்டி அப்படின்னு கத்திட்டு நேரா மஞ்சமலை வீட்டுக்கு ஓடுறா. அங்கே மஞ்சமலை பேச்சு சுடலை மூணு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ராசாத்தி மூச்சு வாங்க ஓடி வந்து, அண்ணே ஓடி வாங்கண்ணே, அங்கே மாயாண்டி வீட்ல நம்ம பூங்கொடிய கொன்னு போடுற அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்கண்ணே, நம்ம பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்காண்ணே அப்படின்னு போடுறா ஒரு போடு. மஞ்சமலை பதறி போய் எழுந்து, என்னடி சொல்ற ராசாத்தி, பதறாம விஷயம் என்னன்னு தெளிவா சொல்லு, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. ராசாத்தி கண்ணீரை வரவழைச்சுக்கிட்டு, அண்ணே நம்ம பூங்கொடி தலையில மிகப்பெரிய காயத்தோட படுத்து கிடக்காண்ணே, தனியா அடுப்பு வச்சு சமைக்க பார்த்தான்னு அந்த மீனாட்சிக்கு பயங்கர கோபம், அந்த கோபத்துல பாரமான பொருளை தூக்கி பூங்கொடி மண்டையிலேயே அடிச்சு உடைச்சிருக்கானே, நம்ம வீட்டு பொண்ணு அங்கே ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஏத்தி விடுறா. பேச்சு குறுக்க பூந்து, ஏய் ராசாத்தி, என்னடி வாய்க்கு வந்தபடி பேசுற, மதனி அப்படிப்பட்டவங்க இல்லடி, வீட்ல ஏதோ சண்டை நடந்திருக்கலாம், அதுக்காக குடும்பத்தையே கொலையாளி மாதிரி பேசுறியே அப்படின்னு சொல்றா. மஞ்சமலைக்கு கண்ணுல தீப்பொறியே பறக்குது. மேஜைய ஓங்கி அடிச்சு, அடங்குடி பேச்சு, அங்கே அடிபட்டு ரத்த காயத்தோட அலறிக்கிட்டு இருக்கிறது என் பெத்த மகடி, என் ரத்தம் டி, தாயே இல்லாம நான் பொத்தி பொத்தி வளர்த்த என் பொண்ண அந்த வீட்ல வச்சு சித்திரவதை பண்றானுங்க, இதுக்கு மேலையும் அந்த மாயாண்டி குடும்பத்தை நான் உயிருடன் விட்டா நான் மனுஷனே இல்லைடி, சுடலை உடனே வக்கீலுக்கு போன் போடுடா, இன்னைக்கு ஒரு முடிவு கண்டே ஆகணும் அப்படின்னு கர்ஜிக்கிறாரு. மஞ்சமலை கோபத்தோட வக்கீல கூட்டிக்கிட்டு ஆட்டோவுல மாயாண்டி வீட்டு வாசல்ல வந்து இறங்குறாரு. தெருவே அதிரும்படி கத்துறாரு, டேய் மாயாண்டி, எங்கேடா ஒளிஞ்சுகிட்டு இருக்க, தைரியம் இருந்தா வெளியே வாடா, என் பொண்ணை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க துரோகிகளா அப்படின்னு மஞ்சமலை கத்துறாரு. சத்தம் கேட்டு மாயாண்டி, மீனாட்சி, அழகர் எல்லாரும் பதறி போய் வெளியே வர்றாங்க. மாயாண்டி கைகூப்பி, மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இது, எதுக்கு இவ்வளவு கோபமா வந்து கத்துறீங்க, என்ன பிரச்சனைன்னு உட்கார்ந்து பேசுவோம் மாப்பிள்ளை அப்படின்னு கெஞ்சுறாரு. மஞ்சமலை விட்டு கொடுக்காம, நடிக்காதடா மாயாண்டி, உன் பொய்யான நாடகத்தை எல்லாம் என் முன்னாடி நடத்தாத, என் பொண்ணை கொன்னு போட பார்த்திருக்கீங்கடா, எங்கேடா என் மக, அவளை முதல்ல என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துடா அப்படின்னு ஆவேசப்படுறாரு. அப்போ பார்த்து பூங்கொடி தலையில பெரிய கட்டோட மெதுவா நடந்து வர்றா. அவளை பார்த்ததும் மஞ்சமலைக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல ஆயிடுச்சு. ஓடி போய் அவளை பிடிச்சுக்கிட்டு, ஆத்தா பூங்கொடி, என்னம்மா ஆச்சு உனக்கு, இந்த பாவிங்க உன்னை என்னம்மா பண்ணி வச்சிருக்காங்க, என் கண்ணே பட்டுடும்னு நினைப்பேனே, உன்னை இப்படி ரத்த காயத்தோட பார்க்கவாடி உன்னை இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு கொடுத்தேன்
அப்படின்னு மஞ்சமலை கதறாரு. பூங்கொடி, அப்பா நீங்க எதுக்குப்பா இப்போ வக்கீலை எல்லாம் கூட்டிக்கிட்டு இங்க வந்தீங்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நான் காலையில சும்மா கீழே விழுந்துதான் எனக்கு அடிபட்டது. நீங்க தேவையில்லாம அவங்கள தப்பா நினைச்சுக்கிட்டு அப்படின்னு சமாளிக்கிறா. மஞ்சமலை, பொய் சொல்லாதம்மா. இவங்களுக்கு பயந்துகிட்டு நீ உண்மையை மறைக்காத. இந்த ராசாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டா. நீ தனியா சமைக்க கூடாதுன்னு பிரச்சனை பண்ணி அந்த சண்டையில இந்த மீனாட்சி உன் மண்டைய உடைச்சிருக்கா. தாயே இல்லாத உன்னை என் உயிரை விட மேலா வளர்த்தேனேடி அப்படின்னு சொல்லி அழாத குறையா பேசுறாரு. சுடலை இடையில் பூந்து, பாரு மாயாண்டி, பஞ்சாயத்துல பெரிய மனுஷங்க சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதானே எங்க வீட்டு பொண்ண உங்க மகனுக்கு கட்டி கொடுத்தோம். ஆனா நீங்க அந்த வாக்குறுதிய மீறிட்டீங்க. இனிமே எங்க பொண்ணு இந்த நரகத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றான். வக்கீல் பேப்பரை எடுத்து பார்த்து திரு மாயாண்டி, திரு அழகர், என் கிளையன் மஞ்சமலை சொன்னபடி அழகருக்கும் பூங்கொடிக்கும் உடனடியாக விவாகரத்து கோரி நோட்டீஸ் தயார் பண்ணியிருக்கோம். கையெழுத்து போட்டு பொண்ணை அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. மஞ்சமலை ஆவேசமா, ஆமாடா, இனிமே என் பொண்ணு இந்த வீட்ல வாழப்போறது இல்லை. இந்த அழகருக்கு விவாகரத்து கொடுத்துட்டு என் பொண்ண கூட்டிட்டு போய் இவனை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேண்டா. ஊர் முன்னாடி உங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தி தலைகுனிய வைக்கல. என் பேரு மஞ்சமலை இல்லைடா அப்படின்னு சவால் விடுறாரு. மாயாண்டி மஞ்சமலை காலில விழப்போய், மாப்பிள்ளை புண்ணியமா போகும், அப்படி பண்ணிடாதீங்க மாப்பிள்ளை. உங்க கால்ல வேணும்னாலும் விழுறேன். ஏதோ கோபத்துல தெரியாம நடந்த விஷயம் இது. எங்களை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு அழுகிறாரு. அழகர் தன் அப்பாவை தடுத்து நிறுத்திட்டு கோபமா, அப்பா எழுந்துருங்கப்பா. எதுக்குப்பா இந்த மனுஷங்க முன்னாடி போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கையே இல்லை. மஞ்சமலையை பார்த்து, உங்க பொண்ணை நாங்க சித்திரவதை பண்றோமா? சரிங்க, நீங்க ஆசைப்பட்டபடியே நான் விவாகரத்து தர்றேன். இந்த நிமிஷமே அந்த நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு தர்றேன். உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னு கத்திடுறான். அழகர் கையெழுத்து போட போறதை பார்த்ததும் பூங்கொடிக்கு பதறிடுச்சு. உடனே கத்துறா, நிறுத்துங்க, எல்லாரும் முதல்ல வாயை மூடிட்டு அமைதியா இருங்க அப்படின்னு பூங்கொடி சத்தம் போடுறா. எல்லாரும் அமைதியானதும் பூங்கொடி தன் அப்பா மஞ்சமலையோட கைய பிடிச்சு தனியா கூட்டிட்டு போறா. பூங்கொடி மெதுவான குரல்ல, அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி யோசிச்சு செயல்படுங்கப்பா அப்படின்னு கண்டிப்பா கேக்குறா. மஞ்சமலை, என்னம்மா யோசிக்க சொல்ற? உன் மண்டைய உடைச்சு வச்சிருக்கானுங்கடி. உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு கொன்னுடுவானுங்க போலிருக்கே. நீ என் கூட வீட்டுக்கு வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. பூங்கொடி, அப்பா விவாகரத்து வாங்கிட்டு நான் உங்க கூட வந்துட்டா நாம இத்தனை நாளா திட்டம் போட்ட லட்சியம் என்ன ஆகிறது? நம்ம குடும்பத்தை இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திய இந்த மாயாண்டி குடும்பத்தை நாம பழிவாங்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறா. மஞ்சமலை அதிர்ச்சியாகி, பூங்கொடி என்னம்மா பேசுற நீ? இந்த நிலைமையிலும் பழிவாங்கறதை பத்தியா யோசிக்கிற அப்படின்னு கேக்குறாரு. பூங்கொடி உறுதியா, ஆமாப்பா, எனக்கு அடிபட்டது எதிர்பாராம நடந்த ஒரு விபத்து தான். ஆனா அத சாக்கா வச்சு இப்போ நாம விவாகரத்து வாங்கிட்டு வெளியே போயிட்டா அவங்க சுலபமா தப்பிச்சிடுவாங்கப்பா. அழகருக்கு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நாம தோத்து போனவங்களா நிக்கணும். இந்த குடும்பம் செஞ்ச துரோகத்துக்கு இந்த வீட்ல இருந்தே அவங்களை அணுவணுவா சித்திரவதை பண்ணி ஊர் முன்னாடி தலைகுனிய வைக்கணும். அதுக்காகத்தான் நான் இத்தனை நாளா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிறேன் அப்படின்னு மனசுல உள்ளத கொட்டுறா. மஞ்சமலை, இல்லையம்மா, உன் உயிரை பணயம் வச்சு எனக்கு அந்த மானமும் வேணாம், பழிவாங்குற எண்ணமும் வேணாமா. நீ என் கூட வந்துருமா அப்படின்னு கெஞ்சுறாரு. பூங்கொடி, வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டா? முடியாதுப்பா. விவாகரத்து மனுவுல நான் கையெழுத்து போட்டாதான் அது செல்லுபடியாகும். என் விருப்பம் இல்லாம நீங்க எதையும் பண்ண முடியாது. நான் ஔஷத கொடுத்த வாக்கை காப்பாத்தாம இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன். நீங்க முதல்ல வக்கீலையும் சுடலையையும் கூட்டிட்டு அமைதியா வீட்டிற்கு கிளம்புங்கப்பா. மத்ததை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அடிச்சு சொல்றா. மகளோட பிடிவாதத்தை பார்த்த மஞ்சமலைக்கு வேற வழி தெரியல. அமைதியாகி 2 பேரும் திரும்ப வர்றாங்க. மஞ்சமலை மாயாண்டியை பார்த்து, மாயாண்டி, என் மக பூங்கொடி என் மேல வச்சிருக்க பாசத்தால கெஞ்சி கேட்டதால இப்போதைக்கு நான் அமைதியா போறேன். இந்த விவாகரத்து முடிவை தள்ளி வைக்கிறேன். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறுபடியும் என் மக கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்துச்சுன்னா அப்புறம் இந்த மஞ்சமலையோட வேற முகத்தை பாப்பீங்க அப்படின்னு மிரட்டிட்டு வக்கீலோட கிளம்பி போறாரு. பூங்கொடி மனசுக்குள்ள பழிவாங்குற வெறியோட எல்லாரையும் கம்பீரமா பாக்குறா.